எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எல்இடி ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்யூட் டயக்ராம். ஓகேங்களா, இதை பார்க்க போகிறோம். எப்படி அந்த சர்க்யூட் டயக்ராமை நம்ம வந்து அமைக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 330 ஓம் ரெசிஸ்டர் 2, 10K ரெசிஸ்டர் 2, எல்இடி ரெட் 1, அப்புறம் க்ரீன் 1, அப்புறம் 100 மியூஎஃப் 25 வோல்ட் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டருங்க. இது ப்ளஸ் மைனஸ் இருக்கும், போலாரிட்டி கெப்பாசிட்டர். இது வந்து ஒரு 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BC547 இந்த டிரான்சிஸ்டரு ஒரு 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் டிசி சோர்ஸு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தேன்னா ஒரு மொபைல் சார்ஜர்லேருந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, டிசி சோர்ஸ் கொடுத்துருக்கேன். இது டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, ஒரு 5 வோல்ட் டிசி. ஓகேங்களா, படத்தில் போட்ட மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. 5 வோல்ட் கொடுங்க. கம்மியாக கொடுத்து சரியாக அது ஃப்ளிப்பில் பார்க்க மாட்டேது. ஸோ 5 வோல்ட் கன்ஃபார்மாக 5 வோல்ட் கொடுங்க. டிசி கொடுங்க, 5 வோல்ட் டிசி. ஓகேங்களா, கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. 2 எல்இடி ரெட்டு க்ரீனு மாற்றி இங்கே வேணால் போட்டுக்கலாம், பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் ப்ளஸ் இன்ச் எடுக்கிற மாதிரி, -2 இன்ச் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் BC547 கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் காமனில் கிரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதான் சர்க்யூட் டயக்ராம். இது இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காட்ட போகிறேன். மினி ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா, ஒரு .PCB போர்டில் அசைன் பண்ணிக்கோங்க முடிஞ்சால், இல்லாட்டி நார்மலாக கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைவ் வோல்ட் டிசி, சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க. தெரியுதுங்களா, ஃப்ளிப் ஃப்ளாப். இவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.